ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, நான் அழகாகவே இல்லை. என்னுடைய முகத்தை பார்க்க எனக்கு பிடிக்கவே இல்லை. என்னை எல்லாரும் கேலி கிண்டல் செய்கிறார்கள். என்னை மட்டும் எதற்காக இப்படி படைத்தீர்கள்? என்னுடன் இருப்பவர்கள் எல்லாம் அழகாக இருக்கிறார்கள். ஆனால் எனக்கு மட்டும் ஏன் இப்படி ஒரு கேவலமான முகத்தை படைத்தீர்கள் என்று நீ எப்பொழுதும் என்னை பார்க்கும் பொழுதெல்லாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறாய். என்ன தங்கமே, உன்னிடம் நான் எத்தனையோ முறை சொல்லியிருக்கிறேன். அழகு என்பது முகத்தில் கிடையாது, மனதில் மட்டும்தான். யாரை பார்த்தும் பொறாமைப்படாமல், பொறாமையே இல்லாமல் இருப்பதை வைத்து சந்தோஷப்படுவதோ, வாழ்க்கையில் எது வந்தாலும் அதை திருப்திகரமாக நினைத்து வாழுவதும் தான் அழகான வாழ்க்கை. முகத்தில் இருக்கும் அழகானது எப்பொழுது வேண்டுமானாலும் போகும், அது நிலையானது அல்ல. ஆனால் மனதில் இருக்கும் அழகு நிலையானது. அது யாரும் எந்த ஒரு நிமிடமும் கெட்டு போகவே விடாது. உன்னுடைய முகமானது அழகாக இல்லை என்று நீதான் சொல்கிறாய். ஆனால் நான் சொல்கிறேன், நீ அழகான குழந்தை. யார் சொன்னது? நீயாகவே ஒன்று நினைத்து கொண்டால் நான் என்ன செய்ய முடியும்? என்னுடைய பார்வைக்கு நீ அழகான குழந்தையாகத்தான் இருக்கிறாய். அதைவிட அழகு உன் மனம். யாருக்கும் துரோகம் செய்யவில்லை. தன்னுடைய வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும். அதைவிட தாண்டி நம்மை நம்புவர்களுக்கு துரோகம் செய்யக்கூடாது என்று நினைக்கிறாய். இப்பொழுது இவ்வுலகில் அப்படி நினைக்கலாம் ஆள் குறைவு. நீ இப்படிப்பட்ட தூய்மையான மனதுடன் இருக்கும் நீ அழகானவள்தான். அதனால் அழகாக இல்லை என்று நினைக்காதே. நீ என்னுடைய பிள்ளை. உன்னை யாரும் கேலி செய்ய முடியாது. அப்படி கேலி செய்தால் அவர்கள் நிச்சயமாக தக்க தண்டனை அனுபவிப்பார்கள். என்னுடைய பிள்ளைகளும் தவறு செய்யக்கூடாது. என்னுடைய பிள்ளைகளை யாரும் தவறாகவும் பார்க்க கூடாது, தவறாகவும் பேசக்கூடாது. அப்படி பேசினால் தக்க தண்டனையானது கிடைக்கும். நீ அதனால் கவலைப்படாதே. உன்னுடைய ஆசைகள் என்னவோ அது நடக்கும். அழகை பற்றி யோசிக்காதே. அழகு இன்று இருக்கும், நாளை போகும். அதனால் வாழ்க்கையில் நீ மனதால் அழகாக இருக்கிறாயா என்று மட்டும் கவனித்து கொண்டே இரு. யாரை பார்த்தும் நீ மயங்கி விடாதே. இவர்கள் அழகாக இருக்கிறார்களே, இவர்களுக்கு மட்டும் ஏன் தெய்வமானது இப்படி செய்தது என்று. ஆனால் அவர்கள் மனதால் அழகாகவே இருக்க மாட்டார்கள். வெளி தோற்றத்திற்குத்தான் அழகு. அது தெய்வத்திற்கு பிடிக்குமா சொல்? மனதால் தூய்மையாக இருந்தால் மட்டும்தான் தெய்வத்திற்கு பிடிக்கும். உன்னை பிடிக்கும், நிச்சயமாக உன்னை பிடிக்கும். தெய்வத்திற்கு பிடித்தால் போதும், சகலங்களும் நம் வாழ்க்கையில் கிடைத்துவிடும். புரிகிறதா? அதனால் எது தேவையோ அதற்கே. தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் நினைத்து கவலைப்படுவதை விட்டுவிட்டு தேவையான விஷயங்களை நினைத்து என்னுடைய காலடியில் வை. உனக்கானது நிச்சயமாகவே உன்னை தேடி வரும். வாழ்வில் நீ இன்பமாக இருப்பாய். கவலை இல்லாமல் இரு. எப்பொழுதும் நான் இருப்பேன் உனக்காக. ஓம் சாய்ராம்.